பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. Hey guys, welcome to diet recipes. இன்னைக்கு டயட் ரெசிபில chia seed வச்சு ஒரு weight loss drink எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது மெட்டபாலிசத்தை நல்ல பூஸ்ட் பண்ணும். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் weight lossக்கு. வாங்க இதுல என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபைபர், புரோட்டீன், ஃபேட், கால்சியம், மேக்னீசு, மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் B3, முக்கியமா ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே இருக்கிறதுனால இது ஒரு மல்டி நியூட்ரியன்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இதை ஏன் ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்றோம்னா இதுல இருக்கிற சத்துக்கள் தான். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க ரொம்ப சேஃபாக சாப்பிடக்கூடிய உணவில் ஒன்று தான் இந்த chia seed. 2 ஸ்பூன் chia seed எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். ஹை ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்குது. இதனால் நம்ம இதை தண்ணியில் போட்ட உடனே 10 மடங்கு அதிகமாகும். அந்த அளவுக்கு வாட்டரை இது அப்சர்வ் பண்ணும். ஸோ 2 ஸ்பூன் எடுத்தால் கூட வயிறு நல்ல ஃபுல்லாகும். ஆட்டோமேட்டிக்காக எக்ஸஸாக சாப்பிட முடியாது. இதனால அன்னெசரி வெயிட் கெயின் இருக்காது. பிளட் சுகர் லெவலை இது ஸ்டேபிளாக வச்சுக்கும். ஹை புரோட்டீன், ஃபைபர் இருக்கிறதுனால பிபி, கெட்ட கொழுப்பை கரைக்கும். எலும்பு ஸ்ட்ரெங்தனுக்கு தேவையான எல்லா மினரல்ஸும் இதில் இருக்கு. கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாமே இதில் இருக்கு. அதனால பெண்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். இதை யார் எடுக்கக்கூடாது அப்படின்னா அலர்ஜி இருக்கிறவங்க, மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இதை எடுக்க வேண்டாம். மற்ற எல்லாரும் டெய்லி 1 ஸ்பூன் இது தாராளமாக எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிக்கணும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது காலையில் சாப்பிடாம மத்தியானமும் நைட்டும் சாப்பிட்றவங்க தாராளமாக இதை சாப்பிட்டீங்கன்னா காலையில் பசிக்கவே பசிக்காது. இப்போ இந்த ட்ரிங்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 200 ml அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு chia seed சேர்த்துக்கலாம். இதை நைட்டு நீங்கள் ஊற வச்சு மார்னிங் கூட குடிக்கலாம். அப்படி டைம் இல்லாதவங்க ஒரு 1/2 hourக்கு முன்னாடி நீங்கள் அதை போட்டு ஊற வச்சுக்கலாம். இதை ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்ல ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சீடெல்லாம் நல்லா ஊறி பெருசாயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஹெல்தியான வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. டயட்னு சொல்லிட்டு சாப்பிடாம டயர்டாகி பாதியில் கைவிடுறதை விட இந்த மாதிரி ஹெல்தியான ட்ரிங்க், ஹெல்தியான சாப்பாடாக சாப்பிட்டு ஸ்லோவான வெயிட் லாஸ் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டயட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.